அகந்தை இருந்தால் சிவன் நேரில் வந்து பாடம் புகட்டுவார். கைலாச மலை உச்சியில் வெண்மையான பனிக்கடலில் ஒளியின் உருவமாக ஒரு தெய்வம் அமர்ந்திருந்தார். அவர்தான் திரிலோகநாதன், கருணையின் கடல், சிவபெருமான். அவரின் அருகில் பார்வதி தேவி, முன்னாள் நந்தி, சுற்றி தேவர்கள் வணங்கி நின்றனர். பூமியில் ஒரு சிறுவன் அதிக அகந்தையுடன் பேசிக் கொண்டிருந்தான். நான் தான் பெரியவன், எனக்கு யாரையும் வணங்க வேண்டியதில்லை. தேவர்கள் கவலைப்பட்டார்கள், இந்த அகந்தை உலகத்திற்கு ஆபத்து என்று. அவர்கள் சிவபெருமானிடம் சென்றார்கள். சிவபெருமான் மெதுவாக கண்களை திறந்தார். அகந்தையை உடைக்க கருணையே போதும் என்று சொல்லி ஒரு முதியவர் வேஷத்தில் பூமிக்கு இறங்கினார். குழந்தா, கடவுள் யார் தெரியுமா? நான் தான் கடவுள், நான் தான் எல்லாம். சிவன் மெதுவாக சிரித்தார். முதியவர் ஒரு கல்லை காட்டினார். இந்த கல்லை தூக்க முடியுமா? கண்ணன் முழு பலத்தையும் பயன்படுத்தி முயன்றான், ஆனால் முடியவில்லை. அப்போ இந்த பூமியை தூக்க முடியுமா? கண்ணன் அமைதியாகி நின்றான். வானம் அதிர்ந்தது, ஒளி பரவியது. முதியவர் திடீரென சிவனாக மாறினார். நந்தி கர்ஜித்தான். முழு வானமும் ஒளியால் நிரம்பியது. மன்னியுங்கள் சுவாமி, எனக்கு அகந்தை இருந்தது. அறிவு வந்தால் பணிவு வரும், பணிவு வந்தால் உயர்வு வரும். அகந்தையை உடைக்க சிவன் வருவார், அன்பை வளர்க்க அவர் நிலைத்திருப்பார். ஓம் நம சிவாய.